வெல்கம் டு ஐஸ்வர்யா எக்ஸ்பிளைன்ஸ் சேனல். இன்னைக்கு ஹிஸ்டரி லெசன் 1 டீடைல் 4 படிக்கலாம். எஸ்டிமேட் த ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன்ஸ். லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆனாங்க, அவங்க என்ன வேலை செஞ்சாங்க, அதை பத்தி தான் படிக்க போறோம். லீக் ஆஃப் நேஷன்ஸோட ஆப்ஜெக்டிவ் என்னவா இருந்ததுன்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்டிவ்னா என்ன, அவங்களுடைய கொள்கை குறிக்கோள் என்னவா இருந்தது? டு அவாய்ட் வார் அண்ட் மெயின்டைன் பீஸ் இன் த வேர்ல்டு. உலகத்துல சமாதானத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும், சமாதானத்தை மெயின்டைன் பண்ணணும், போர் அவாய்ட் பண்ணணும். இதுதான் அவங்களோட ஆப்ஜெக்டிவா இருந்தது. சோ அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இந்த ஆப்ஜெக்டிவ், இந்த குறிக்கோள்களை அடையறதுக்காக தான் இருந்தது. வேர்ல்டு பீஸ் மெயின்டைன் பண்றதுக்காக இவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எடுத்தாங்க? ஃபர்ஸ்ட், the league was called in to settle a number of disputes between 1920 and 1925. Between 1920 and 1925 நிறைய disputes நடந்தது. disputesனா என்ன? தகராறு நடந்தது between many countries. so அந்த disputes செட்டில் பண்றதுக்காக லீக் ஆஃப் நேஷனை உதவிக்கு கூப்பிட்டாங்க. the league was successful in 3 issues. issuesனா என்ன? பிரச்சனைகள். 3 பிரச்சனைகள்ல the league of nations தலையிட்டு சுமூகமா ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. The league was successful in 3 issues. அந்த 3 issues என்னென்னு பார்க்கலாம். In 1920 dispute arose between Sweden and Finland. ஸ்வீடனுக்கும் ஃபின்லாண்டுக்கும் நடுவுல ஒரு தகராறு ஏற்பட்டது. அது என்ன தகராறு? Both countries claimed sovereignty over the Åland Islands. Åland Island எங்களுக்கு தான் வேணும். sovereigntyனா என்ன? authority or control over a place. எங்களுக்கு தான் அந்த ஆலாண்ட் ஐலாண்ட் மேல ஒரு கண்ட்ரோல் வேணும், அவங்கள நாங்க தான் எங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னு ஸ்வீடன் அண்ட் ஃபின்லாந்து ரெண்டு பேருமே தகராறு பண்ணாங்க. ஏன் ஸ்வீடன் அண்ட் ஃபின்லாந்து ஆலாண்ட் ஐலாண்ட் அவங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க? ஏன்னா ஆலாண்ட் ஐலாண்ட் இந்த ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவுல தான் இருந்துச்சு. சோ தே போத் வாண்டட் கண்ட்ரோல் ஓவர் ஆலாண்ட் ஐலாண்ட். அப்ப இந்த டிஸ்பியூட்டை லீக் ஆஃப் நேஷன் தலையிட்டு ஃபின்லாந்து ஆலாண்ட் ஐலாண்டுக்கு தான் சேரும்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. So that's how this dispute was settled. அதுக்கு அடுத்த வருஷம் 1921ல there was a dispute between Poland and Germany. Frontier dispute. Frontier dispute னா border பத்தின dispute. என்னோட டெரிட்டரியில தான் வரும் அப்படின்ட்டு dispute நடக்குது. Frontier dispute. They had disagreement over the border in Silesia. Upper Silesiaங்கிறது எங்க இருந்துச்சு? It was a region in Central Europe. Central Europeல இருக்கிற ஒரு பகுதி. அது எங்க இருந்தது? It was located between Germany and Poland. போலாண்டுக்கும் ஜெர்மனிக்கும் நடுவுல. இப்ப ஏன் அப்பர் செலஸ்டியா ஜெர்மனியும் போலாண்டும் அடிச்சுக்கிட்டாங்க? பிகாஸ் இட் வாஸ் an important industrial area with coal mines and factories. so இந்த கோல் மைன்ஸையும் ஃபேக்டரிஸ் அப்பர் செலஸ்டியாவை நம்ம டெரிட்டரிக்குள்ள கொண்டு வந்தா இந்த கோல் மைன்ஸ் இந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் நமக்கு சொந்தமாயிரும், நம்ம பணக்கார நாடாயிரலாம் அப்படிங்கறக்காக ஜெர்மனியும் போலாண்டும் இந்த ஏரியாவுக்காக தகராறு பண்ணாங்க. அதுதான் டிஸ்அக்ரிமெண்ட் ஓவர் த பார்டர் இன் அப்பர் செலஸ்டியா. த லீக் சக்சஸ்ஃபுல்லி ரிசால்வ்ட் த இஷ்யூ. த லீக் ஆஃப் நேஷன் இதுல தலையிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை சக்சஸ்ஃபுல்லா ரிசால்வ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் த தேர்ட் இஷ்யூ. இட் ஹேப்பன்ட் in 1925. என்ன பிரச்சனை? டிஸ்பியூட் பிட்வீன் கிரீஸ் அண்ட் பல்கேரியா. கிரீஸ்க்கும் பல்கேரியாவுக்கும் நடுவுல ஒரு தகராறு இருந்துச்சு. கிரீஸ் பல்கேரியா மேல போர் தொடுத்தாங்க. சோ அப்ப தி லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்ன பண்ணாங்க? they ordered a ceasefire. ceasefire-னா என்ன? போர் நிறுத்தம். நீங்க ரெண்டு கண்ட்ரியும் இனிமே சண்டை போடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டர் கொண்டு வந்தாங்க. அண்ட் தென் என்ன பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுலன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தினாங்க. அப்ப they found that கிரீஸ் மேல தான் தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. சோ என்ன டிசிஷனுக்கு வந்தாங்க லீக் ஆஃப் நேஷன்? கிரீஸ் had to pay reparations to பல்கேரியா. ரீபரேஷன்ஸ்னா என்ன? the act of making amends for a past wrong. ஏற்கனவே நடந்த மிஸ்டேக்ஸ்க்கு, ஏற்கனவே நடந்த தப்புகளுக்கு அவங்க இழப்பீடு கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? கிரீஸ். சோ இதுதான் அவங்க இந்த பிரச்சனைக்கு லீக் ஆஃப் நேஷன் கொண்டு வந்த ஒரு டிசிஷன். thus the league of nations was able to solve several disputes successfully up to 1925. 1925 வரைக்கும் நடந்த நிறைய டிஸ்பியூட்ஸ் இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா அவங்க சால்வ் பண்ணாங்க. and then 1925ல லொகார்னோ ட்ரீட்டிஸ், அது ஒரு அக்ரிமெண்ட். இட் வாஸ் சைன்ட் பிட்வீன் ஜெர்மனி, பிரான்ஸ், பெல்ஜியம், யுனைடெட் கிங்டம் அண்ட் இட்டாலி. இந்த 5 கண்ட்ரிக்கு நடுவுல ஒரு அக்ரிமெண்ட் வந்துச்சு. இந்த 5 கண்ட்ரி நேமும் நீங்க ஞாபகம் வச்சுக்கு இங்க ஒரு ஷார்ட்கட் கொடுத்தேன். யூ ரிமெம்பர் லைக் திஸ். இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் பில்ட் யுனைடெட் இட்டாலி. சோ இந்த ஜி எதை மீன் பண்ணுது? ஜெர்மனி. எஃப் ஃபார் பிரான்ஸ், பி ஃபார் பெல்ஜியம், யூ யூகே யுனைடெட் கிங்டம், ஐ இட்டாலி. கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் பில்ட் யுனைடெட் இட்டாலி. இதை ஞாபகம் வச்சுட்டு இந்த கண்ட்ரி நேம்ஸ் நீங்க இந்த பிகினிங் லெட்டர் வச்சு மேப் பண்ணி எழுதிக்கோங்க. சோ வாட் வாஸ் திஸ் அக்ரிமெண்ட் அபவுட்? பை திஸ் அக்ரிமெண்ட் these countries guaranteed peace in western Europe. வெஸ்டர்ன் யூரோப்ல நாங்க சமாதானம் மெயின்டைன் பண்ணுவோம், இனிமே நாங்க சண்டை போட மாட்டோம், சமாதானமா போவோம்னு இந்த 5 கண்ட்ரீஸும் ஒரு கேரண்டி கொடுத்தாங்க இந்த பீஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணது மூலமா. சோ இந்த கொஸ்டின் வந்து இட்ஸ் an easy question and it is also an important question. இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆன்சர் பத்தி ஒரு குயிக் சம்மரி சொல்லிடுறேன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த 3 பிரச்சனைகளும் தான். ஸ்வீடன் அண்ட் பின்லாந்துக்கு நடுவுல இந்த டிஸ்பியூட் ஓவர் ஆலாண்ட் ஐலாண்ட்ஸ். அண்ட் தென் போலாந்து, ஜெர்மனி இவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த டிஸ்பியூட். என்ன டிஸ்பியூட்? பார்டர் டிஸ்பியூட் இன் அப்பர் செலசியா. தென் கிரீஸுக்கும் பல்கேரியாவுக்கும்
இருந்த பிரச்சனை. இந்த ஆன்சர் லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த 3 ப்ராப்ளம்ஸ் அண்ட் வாட் வாஸ் தி இஷ்யூ அபவுட் இத வந்து நல்லா படிச்சு எழுதி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதுல இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ் இதுக்கு ஸ்பெல்லிங் படிச்சு எழுதி பார்த்துக்கோங்க. கிளைம்டு சாவரனிட்டி, சிஎஸ்ஃபயர், ரீப்பரேஷன்ஸ், லொகார்னோ ட்ரீட்டி, guaranteed. இதெல்லாம் எழுதி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இது தரவாய்க்கோங்க அண்ட் தென் யூ ஸ்டார்ட் லேர்னிங் த ஆன்சர். தென் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கிளிக் ஆன் த லைக் பட்டன், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கிளிக் ஆன் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.